சேச்சா என்ன பொழப்பு, வீட்டுக்குள்ளே வந்தாலே வேலை சரியாக படுது. ராசாமணி அக்கா வேற வர சொன்னிச்சு. சீக்கிரமாக போய் அக்கா கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். இந்த பைய வேற சோறாக்கலன்னா வாழ்வாள்னு கத்துவான். அடடே வாங்க திக்கு வைத்தினுசா, சுகன் சோகினி, என்ன என் வீடு தேடி வந்திருக்கிறீங்க? ரேவதி, இதுதான் உன் வீடா? ஆமாம் ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் புரோக்கர் ரேவதி வீடுன்னு கேட்டோமா, அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ரேவதி நீ மட்டும் தனியாவா இருக்க? இல்லை சுகன் சோகினி, எங்கள் வீட்டுக்காரவரோட பிறந்தவங்க 4 பேர். 4 பேருக்கு இதே இடத்துல பாகம் பிரித்து கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அதனால என்ன யாரும் வீடு வாசல்லாம் கட்டலை. பாரு அங்கே ஒரு வீடு தெரியுது பாரு, அதுதான் என் பெரிய குழந்தனார் வீடு. அப்படியே வரிசையாக ஒரு வீடு, அந்த மேட்டில் இருக்கிறது தான் என்னோட வீடு. இல்லை ரேவதி, எப்போ பார்த்தாலும் பருபருன்னு அவ்வளோ வேலை செய்றியே, காசெல்லாம் என்ன பண்ணுற? ஏன் இன்னும் வீடு கட்டாமல் இருக்க? என்ன சுகன் சோகினி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேட்குறேன். என் புருஷன் தான் குடிச்சு கேன்சர் வந்து செத்துப்பட்டார். என் மூத்த பிள்ளை தான் புருஷன் நாட்டமே குடிகாரனாக போயிடுச்சு, அப்போ நாட்டமே போயிடுச்சு. சுகன் சோகினி என்ன பண்ண முடியும்? 3வது பிள்ளையும் செத்து போச்சு. ஏதோ இந்த நடுலவன் ஒருத்தன் தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒருத்தனை நம்பி தான் இருக்கேன். ஒரு ஆளாக்கிவிட்டா தேவலாம், அதுக்கு தான் குழுவில் லோனு கூட கேட்டுருக்கிறேன். வேலைக்கு போயிட்டானா உன் கஷ்டமெல்லாம் தீந்துரும்ல? கடன் வேற நிறையா இருக்கு சுகன் சோகினி, என்ன பண்ண போறேன்னே தெரியல. என்ன ரேவதி, நீ எதுக்கு கடன் எல்லாம் வாங்குற? நீ ஒத்தாளு என்ன பண்ணுவ? நான் தான் இருக்கேனே என் பிள்ளைக்கு, கண்டிப்பாக ஆளாக்கி விடுவேன். கடன் என்ன கடன், அதெல்லாம் ராவும் பகலும் கஷ்டப்பட்டு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நான் அடைச்சி விடுவேன். என் பிள்ளை தலையில் கடனை வைக்க மாட்டேன்டி. என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும். ஏப்பா இந்த செத்த நேரம் நின்றுங்களே, இந்த ஓடி போய் ஒரு காப்பி தூள் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு வை காப்பி தண்ணி குடிச்சிட்டு போகலாம். ஏன்னா ராசாமணி அக்கா தான் பார்க்கணுன்னு கூப்பிட்டுச்சு. அதான் செத்த உட்காந்துருங்க, ஓடி போய் இந்த முக்கத்து பொட்டி கடையில் வாங்கிட்டு ஓடியாந்துருவேன். செத்த நேரம் உட்காருங்களேன். அட விடு ரேவதி, இன்னொரு நாளைக்கு காப்பி குடிச்சிக்கலாம் வா. நானும் ராசாமணி அக்கா கூப்பிட்டுச்சின்னு தான் வந்தேன். சுகன் சோகினி தான் அப்படியே ரேவதி வீட பார்த்துட்டு போகணுன்னு கூப்பிட்டா, அதனால தான் வந்தேன். ஆமாம் ரேவதி, காப்பி இன்னொரு நாளைக்கு குடிச்சிக்கலாம் வா. அக்கா ஏன் கூப்பிட்டுச்சின்னு போய் கேட்கலாம். எனக்கும் ராசாமணியோட அக்கா ரோசா கண்ணியை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குடி. போய் பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங் மீட்டிங் ஆஃப் ரோசா கண்ணி சிஸ்டர். சரி வா வா போலாம் வா. ஆமாம் நெட்டவெளி உங்களோட வந்திருக்கணுமே, ஆளை காணலை. அவ எங்களோட தான் வந்தா. வர வழியில் எங்கேயோ கருவாட்டு குழம்பு வாடை வந்துருச்சான். எட்டியே நான் மத்தியானத்துக்கு கடனாக கொஞ்சம் குழம்பு வாங்கி வீட்டில் வச்சுட்டு வரேன் அப்படின்னு ஓடியே போயிட்டா. காசை கடன் வாங்கி கேள்விப்பட்டிருக்கேன், குழம்பெல்லாமா கடன் வாங்குறது? அதான் சோறு அக்கா பயந்துக்கிட்டு தான் புருஷனை கூட வெளிநாட்டிலேருந்து வானே கூப்பிட மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். இப்படியே ஓசி குழம்பு வாங்கி வாங்கி தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு கிடக்கிறா. என்ன வேடிக்கை இவ்வளோ நினச்சா? ஆமாம் நெட்ட ஒளியை நினச்சாலே வேடிக்கை தான். எம்பிட்டு நேரமாக தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கிறது. ஆஸ்பத்திரிக்கு போகணும், நேரம் ஆச்சு வேற. ஒருத்தியாச்சும் வர்றாளுகளா? என்ன ராசாமணியக்கா வீட்டெல்லாம் பூட்டி விட்டு ரெடியாக வார? இந்த வாரண்டி, இந்த வாரேன். கூப்பிட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது, இப்போ தான் வாரீங்களா? எவ்வளோ நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறேன். வருவீங்கன்னு பார்த்து கண்ணு பூத்து போச்சுடி. நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், எனக்கு நேரம் ஆச்சு வேற. எங்கள் அக்கா வேற பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இன்னும் ஆட்டோ வரலன்னு வேற ஃபோனை போட்டுக்கிட்டே இருக்கிறா வேற. வாங்கடி நம்மளாச்சும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது, அங்கனே ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டா என்னங்கிறேன். அதெல்லாம் எங்கள் அக்கா கேட்காதடி, நம்பாது. யார் ஆட்டோலையும் டக்குலாம் ஏறாது. நான் சொன்ன ஆட்டோவில் மட்டும்தாண்டி ஏறும். அது பயங்கரமான ஆல்ரெடி, அதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் ஒழுங்காக தெரியாது. நம்மளே வாங்கடி போய் அழைச்சிக்கிட்டு வந்துடுவோம். ஏக்கா நீ புருஷனை போக சொல்லலாம்ல? வாய மூடோடி, அந்தாலும் வந்துட போகிறேன். எங்கே கிளம்பிருக்கீங்க எல்லாரும்? அக்கா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிதான், போகணும் அழைக்கிறதுக்கு. ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? நேரத்தோட வந்துடுவேன், எனக்கு என்ன தெரியாதா? அண்ணே நீங்கள் போய் செத்த அழைச்சிக்கிட்டு வந்தா என்னண்ணே, நாங்கள் நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம்ல. அப்படியாம்மா? இல்லைம்மா, நான் முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், நீங்கள் போய் அண்ணி அழைச்சிட்டு வாங்கம்மா. ரொம்ப தங்கமானவங்கம்மா, இவ்வளோ மாதிரி கிடையாது. பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு வாங்க. தெரியும். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. நாங்கள் பார்த்துக்குறோம், பிள்ளைய போய் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். எங்களுக்கு அதெல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். என்னக்கா இப்படி பேசிக்கிறீங்க? தாமும் சரி கூட தேவலாம் போல இருக்கே. ராசாமணி அக்கா இன்னும் உங்க வீட்டுக்கார சமாதானம் ஆகலையா? அதானே
வீட்டுக்கு விருந்தாடி வர நேரத்தில் 2 பேர் இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு பேசினா நல்லாவா இருக்கு? அதெல்லாம் சரியா பட முடி. அந்த அளவு கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் முறுக்கிட்டு தெரியுவான். அதுக்கப்புறம் அதெல்லாம் வழிக்கு வந்துடுவான். நம்ம வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். எம்பூட்டு நேரமாக வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். இன்னும் இந்த ராசாமணியும் கொழுந்தனாரையும் காணும் பாரேன். என்னடி எம்புட்டு நேரமா இங்கேயே நிற்கிறது? வேகாத வெயிலில் இம்புட்டு லேட்டாக வர்ற நீனு. அக்கா பஸ் ஸ்டாண்டு பூரா ஒன்றதாக்கா தேடினேன், எங்கே நிற்கிறேன்னே தெரியல. அப்போவே ரேவதி சொன்னா அங்கே ஒரு சுடிதார் போட்டு ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அதை போய் பாருன்னு. எங்கள் அக்காலாம் சுடிதார்லாம் போடாதடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேக்கா. நீ இந்த ட்ரெஸ்ஸில் வருவான்னு எனக்கு எப்படிக்கா தெரியும்? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என்னக்கா இதெல்லாம் சிரிப்பாக இருக்குதுக்கா. புடவை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் கிராமத்தில் இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுக்கா. வாயை மூடுடி. இப்பெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. ஆமாம், நான் உன்னை விட 1 வயசு தான் மூத்தவ. ஒன்றும் வயசாகிடுச்சின்னு நினைக்காதடி. ஹாய் ரோசாக்கணி அக்கா. ஐயோ, அப்படியே ராசாமணி அக்கா மாதிரி இருக்கீங்க. ஆமாக்கா. அக்கா அழகா இருக்கீங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள்லாம் ராசாமணி அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ். இவளே உருப்படாதவ, இவளுக்கு ஃப்ரெண்டுஸு வேற ஃப்ரெண்டுஸு. என்னப்பா இந்த கூட்டாளிங்களா, உங்கள் பேரெல்லாம் என்னன்னு சொல்லுங்க கேட்போம். என் பேர் திக்குவாய் தினுசா. சுகன் சோகினி. அக்கா என்னப்பா உங்களுக்கு தெரியுமே, ரேவதி. இருந்தாலும் உங்கள் பேர் கியூட்டாக இருக்கு, ரோசா கனி. நானே கனியாட்டம் இருக்கேன்னு எங்கள் அப்பா கனின்னு பேர் வச்சுட்டாரு. இவன் மணியாட்டம் இருக்கான்னு மணின்னு பேர் வச்சுட்டாரு. சரி, என்ன நடந்தே வீட்டுக்கு போகிறதா எப்படி ராசாமணி? சொல்லுடி, ஏதாவது வெயிலே நிற்க வச்சிருப்பான். மதன்னு நிற்பான். அக்கா இல்லைக்கா, ஆட்டோவில் தாக்கா வந்திருக்கிறேன். அங்கே வேறு அங்கே ஆட்டோ நிற்கிது. வா, லக்கேஜெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லு, நாங்கள் ஆளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு வரோம். பின்ன என்ன, லக்கேஜ் நானா தூக்கிட்டு வருவேன். போங்க, அங்கே தான் அடுக்கி வச்சிருக்கிறேன். ஆளுக்கு 1 எடுக்க முடியாது, 2 எடுத்துக்கிட்டு வாங்க சீக்கிரமா. ஆட்டோவில் போய் முதல்ல உட்காறேன். வர்றது தான் வரேன். ஒரு ஏசி கார் எடுத்துகிட்டு வந்துருக்க கூடாது, என்ன வெயில். பிள்ளை குட்டிலாம் நல்லா இருக்காடி? இருக்கட்டும், வீட்டுக்கு தானே வரேன், நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைங்களை பார்த்து ரொம்ப காலம் ஆச்சுல்ல, கண்ணிலேயே நிற்கிது. கொழுந்தனார் எப்படி இருக்காரு? அக்கா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்க்கா. வாக்கா, வெயிலில் ரொம்ப நேரம் நிற்காதக்கா. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை நீ மாற்று, அப்போ தான் உனக்கு மூச்சு விட முடியும். அடி போடி. இப்போல்லாம் நான் வீட்டுலேயே இதே ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிறது. என்ன குறைஞ்சி போகுது? அப்போ நல்ல காத்தோட்டமாக தான் இருக்குது. ஆட்டோ பட்டுங்க. சீக்கிரமே எங்கள் அக்கா ஆட்டோவில் ஏற்றுங்கடி, எனக்கு என்னை வைக்காதடி. நான் வீட்டுக்கு போய் நான் என்ன பாட போகிறேனோ தெரியலையே. என் பிள்ளை விஷயம் வேறு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுடுவாடி. சுகன் சோகினி, அப்படியே கையோட அழைச்சிட்டு வந்துரு அந்த லக்கேஜ் இருக்கிற இடத்துக்கு. அப்படியே ஏற்றிக்கிட்டு அக்காவையும் அழைச்சிட்டு அப்படியே போயிடுவோம். அங்கே நிலையில் உட்காந்துருக்குறாங்க ரோசா கனி அக்கா. எம்பூட்டு நேரமா நிற்கிறதுங்கிறேன். ஆட்டோ வருதா இல்லையா? வந்துருச்சுக்கா. இதோ வந்துருச்சுக்கா. ஐயோ, வீட்டுக்கு போய் இன்னும் என்னெல்லாம் பாடுபடுத்த போகிறாளோ. கடவுளே காப்பாற்றிட்டுருப்பா.